ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அதாவது பெல் நிறுவனத்திலிருந்து வெளிவந்திருக்க வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நவம்பர் 20, 2024 அன்னைக்கு நமக்கு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அதாவது பெல் நிறுவனத்திலிருந்து 229 வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி நமக்கு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பற்றி இப்போ நாம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். போஸ்ட் கோடு 1ல் வந்து நமக்கு எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் இந்த 5 வகையான பணிகளும் சேர்த்து நமக்கு 127 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பெங்களூர் காம்ப்ளெக்ஸ். எலக்ட்ரானிக்கு வந்து 48 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. மெக்கானிக்கலுக்கு 52 வேகன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 25 வேகன்சி, எலக்ட்ரிக்கலுக்கு 2 வேகன்சின்னு நமக்கு மொத்தமாக 77 வேகன்சி வந்து நமக்கு போஸ்ட் கோடு 1ல் வந்து அவைலபிளாக இருக்குது. போஸ்ட் கோட் 2 பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் 3 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஆம்லா, ஜோத்பூர் மற்றும் பட்டிண்டாவில் வந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோடு 3ல் வந்து எலக்ட்ரானிக்ஸ் 24 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் மும்பை மற்றும் விசாகப்பட்டினம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோடு 4ல் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் 10 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம், டெல்லி, இந்தூர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து போஸ்ட் கோடு 5ல் எலக்ட்ரானிக்ஸ் 10 வேகன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 5 வேகன்சி, மொத்தமாக 15 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் காசியாபாத்தில் வந்து இருக்கும். உங்களுக்கு மொத்தமாக வந்து 229 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இந்த 229 வேகன்சி வந்து கம்யூனிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 99 வேகன்சி, எக்கனாமிக்கில் வீக்கர் செக்ஷன் 20 வேகன்சி, ஓபிசிக்கு 61 வேகன்சி, எஸ்சி 32 வேகன்சி, எஸ்டி 17 வேகன்சி நமக்கு பிரித்து வழங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து கவர்மெண்ட் கைட்லைன் படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏஜ் கிரிட்டேரியாவை பொறுத்த வரைக்கும் அப்பர் ஏஜ் லிமிட்டு 2024 நவம்பர் 1 வரைக்கும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஜென்ரலாக 28 வயசு வரைக்கும் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஓபிசி நான் கிரிமினல் இருக்குது, 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளிகள் வந்து 40% வந்து பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. உங்களுடைய ஏஜ் ப்ரூஃபாக வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கட்டலாம், அல்லது 10th 12th மார்க் ஷீட் வந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 4 வருஷம் பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங் இது வந்து நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரியிலோ இல்லை யூனிவர்சிட்டியிலோ நீங்கள் படிச்சிருந்தா இந்த வேலைக்கு வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே சமயம் வந்து நீங்கள் ஃபாலோவிங் இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் மெக்கானிக்கல் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இதில் வந்து ஒன்று ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நமக்கு ஒரு முறை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் கோடு 1ல் வந்து பெங்களூர் காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்கும். 2 வந்து ஆம்லா, ஜோத்பூர் மற்றும் பட்டிண்டாவில் வந்து இருக்கும். 3வது பார்த்தீங்கன்னா மும்பை மற்றும் விசாகப்பட்டினம். 4வது பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம், டெல்லி, இந்தூரில் வந்து இருக்கும். 5வது பார்த்தீங்கன்னா காசியாபாத்தில் வந்து உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும். அடுத்ததான் மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அது செலக்ட் ஆகிறவங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் வந்து 85 மார்க்குக்கு வந்து வைப்பாங்க. அதில் வந்து ஜென்ரல் ஆப்டிடியூடு இருக்கும், டெக்னிக்கல் ஆப்டிடியூடு வந்து இருக்கும். ஜென்ரல் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதுக்கான டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் ஆப்டிடியூடுக்கும் அதுக்கான டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், ஜென்ரல் இவங்க வந்து 35% வந்து நீங்கள் எடுத்தால் தான் நீங்கள் கட் ஆஃப்குள்ளே வருவீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் இவங்க 30% எடுத்தாலே போதுமானது. அதுக்கடுத்து இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு டிசம்பர் 2024 வந்து இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு தற்காலிகமான டேட்டு தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பே மற்றும் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி சேலரி 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் கிடைக்கும். அப்ராக்சிமேட்லாக இயர்லி வந்து உங்களுக்கு 12.5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீயை பொறுத்த வரைக்கும் ரூ. 472 ஜென்ரல், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், ஓபிசி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி மாற்றுத்திறனாளிகள், எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்கெல்லாம் வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு எவ்வித பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து இந்த பேமெண்ட்டை வந்து ஒன்லி ஆன்லைன் மோடில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைனில் வந்து கிடையாது. நீங்கள் பேமெண்ட்டும் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ண முடியும். அதுக்கடுத்து அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டா திரும்பி தரமாட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், ஜென்ரல் இவங்க வந்து ரூ. 472 பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
உங்களுக்கு வந்து அந்த ரூ. 400 தான் வந்து அப்ளிகேஷன் ஃபீ. ஜிஎஸ்டியோட சேர்த்து வந்து ரூ. 472 வருது. எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க வந்து அப்ளிகேஷனுக்கு எவ்வித அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்ல. நீங்க வந்து ஆன்லைன்ல தான் பே பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளிகேஷனுக்கு பே பண்ண அமௌண்ட்ட வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை அவங்க எக்ஸாம கேன்சல் பண்ண வேணா தருவாங்களே தவிர்த்து, மத்தபடி நீங்க எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி அட்டெண்ட் பண்ணாம போயிட்டீங்கன்னா, அது வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஹவ் டூ அப்ளை வந்து குடுத்துருக்காங்க. நம்ம அத அப்ளை பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சில ஜெனரல் இன்ஃபர்மேஷன் வந்து குடுத்துருக்காங்க. அது ஒரு முறை மேலோட்டமா பார்த்தாவே உங்களுக்கு புரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி பார்ப்போம். நீங்க ரீசென்ட்டா எடுத்த கலர் ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸ்ல வேணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 10th, 12th மார்க் ஷீட் வந்து வேணும். நீங்க டிகிரி குவாலிஃபிகேஷனோட இருக்கும் பட்சத்தில அந்த குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் கேட்கறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆல் செமஸ்டர் மார்க் கார்டு, மார்க் ஷீட் எல்லாமே கேட்கறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஃபைனல் டிகிரி சர்டிஃபிகேட் வந்து கேட்கறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெர்சன்டேஜ்க்கான மார்க் ஷீட் வந்து கேட்கறாங்க. அதுக்கப்புறம் நீங்க எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளிகள், ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இதுக்கான ப்ரூஃப் எல்லாமே அவங்க கேட்கறாங்க. அதாவது அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்டிருக்காங்களோ, அந்த டாக்குமெண்ட்லாம் நீங்க ஃபர்ஸ்ட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிடிஎஃப் ஃபார்மேட்ல. அதே சமயம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க இயர்ல வந்து நீங்க டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தா தான் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும்ன்றத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இவங்க சொல்லியிருக்க டாக்குமெண்ட்லாம் நீங்க முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன பொறுத்தவரைக்கும் டிசம்பர் 10, 2024 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ நாம இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். தி லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளையிங் ஆன்லைன் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹவ் டூ அப்ளைன்னு குடுத்து லிங்க்கும் வந்து குடுத்துருக்காங்க. அந்த லிங்க்க நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து டைரக்ட்டா வந்து அப்ளை பண்றதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளையிங் ஆன்லைன் டிசம்பர் 10, 2024 டைமும் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து கைட்லைன்ஸ் வந்து அப்ளை பண்றதுக்கான ஒரு முறை படிச்சு பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா, அதையும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அதுக்கான அப்ளிகேஷனும் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நாம அப்ளை பண்றத வந்து பார்ப்போம். நீங்க வந்து ஃப்ரெஷ் கேண்டிடேட்டா இருந்தா, ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி வந்து லாகின் பண்ணி அப்ளை ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா, நீங்க வந்து செகண்ட் இருக்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நாம வந்து ஃப்ரெஷரா நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து அதை கிளிக் பண்ணா, நமக்கு வந்து அப்ளை பண்றதுக்கான அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு நேம் ஆஃப் த கேண்டிடேட் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பர்த் டேட் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அதையும் என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம அதையும் என்டர் பண்ணிப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஃபார் அப்ளை. நீங்க என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண போறீங்க சொல்லி அதையும் குடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டிசிப்ளின். நீங்க வந்து அதுல என்ன சப்ஜெக்ட் துறை வந்து படிச்சிருக்கீங்க, அதையும் நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப ரீசென்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க இமெயில் ஐடி வந்து குடுக்குற மாரி இருக்கும். உங்களுடைய இமெயில் ஐடி வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, @க்கு அப்புறம் வந்து ஜிமெயிலா இல்ல யாஹூ மெயிலா இது மாரி வந்து நீங்க சரியா அத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து திரும்பவும் ஒரு முறை நீங்க உங்களோட மெயில் ஐடி வந்து சரியா குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு பிறகும் நீங்க வந்து பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்ட் எப்படி இருக்கணும்னா 4 கேரக்டர் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அத நீங்க சரியா குடுத்து, நீங்க எஸ் குடுத்து சப்மிட் பண்ணீங்கன்னா, உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரிஜிஸ்டர்ட் ஆயிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆனதுக்கான மெசேஜ் வந்து உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்துட்டுருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். அந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட்ன்னு உங்களுக்கு ஷோ பண்ணும். அதுக்கடுத்து நீங்க லாகின் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்கும். நீங்க லாகின் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பேஜ் இந்த மாரி தான் காட்டும். இந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இமெயில் ஐடி கேட்டிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன வேலைக்கு அப்ளை பண்ணீங்கன்னு கேட்டிருக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய பாஸ்வேர்ட் குடுத்து சப்மிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர் பேஜ் வந்து காட்டும். இப்போ இந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கே வந்து வெல்கம் பண்ணும். வெல்கம் பண்ணிட்டு, இதுல வந்து மொத்தம் 4 ஸ்டெப் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் நீங்க ஃபில் பண்ணணும். 2வது பார்த்தீங்கன்னா, அப்லோடிங் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 2.1ல வந்து அப்லோடிங் ஆஃப் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், கேஸ்ட், மாற்றுத்திறனாளி சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ண சொல்லுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சப்மிட் அப்ளிகேஷன வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஒரு முறை பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளிகேஷன வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கு. ஆக்ஷன் 1ல வந்து ஃபில் அப்ளிகேஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அதுக்கான நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுல வந்து கிளிக் ஹியர் டூ ஃபில் பர்சனல் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. அத நீங்க குடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ற மாரி இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய நேம், ஜெண்டர், போஸ்ட் ஆஃப் அப்ளையிங் ஃபார், அதுக்கடுத்து போஸ்ட் கோடிங், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் ஃபார் த பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், டேட் ஆஃப் பர்த், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபாதர் நேம், பெர்மனன்ட் அட்ரஸ் மற்றும் உங்களுடைய பிரசன்ட் அட்ரஸ் எல்லாமே நீங்க குடுக்குற மாரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், ரிலிஜியன், கேட்டகரி, நீங்க மேரிடா, அன்மேரிடா, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் குடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க மாற்றுத்திறனாளியா அதுவா எஸ் ஆர் நோ வந்து குடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நீங்க குடுக்குற மாரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய நேஷனாலிட்டி இது எல்லாமே நீங்க கரெக்ட்டா மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மெயின் ஃபோன் நம்பர் வந்து குறிப்பா கரெக்ட்டா மென்ஷன் பண்ணிக்கங்க. குடுத்துட்டு நீங்க சேவ் அண்ட் ப்ரொஃபஷனல்
பர்டிகுலர் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அடுத்த பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதாவது வந்து நீங்கள் உங்களுடைய எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் சரியாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த பேஜுக்கு அப்போ தான் போக முடியும். இல்லைன்னா வந்து நீங்கள் மறுபடியும் வந்து உங்களுக்கு எரர் காட்டிகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் போயிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நீங்கள் அடுத்தடுத்ததாக பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.